இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் விரிசல்கள் ஏற்படுவதற்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் பிள்ளைகளா பெற்றோரா? காஞ்சிபுரத்தில் இருந்து திரு காஞ்சி கிருபா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற பெரிய அந்தரசன் மேல்நிலை பள்ளியில் தலைமை தமிழாசிரியராக பணிபுரிகிறார். அவர் நல்ல தொலைக்காட்சி பட்டிமன்றங்கள் எல்லாம் கூட பங்கேற்று கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியிலெல்லாம் பரிசு பெற்றவர். ஆக மிக சுவையாக இனிமையாக பேசக்கூடியவர். அதுபோல் அந்த அணியிலிருந்து இன்னொரு பேச்சாளராக முனைவர் திருமதி சார்லட் கிறிஸ்டினா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் வணிகவியல் துறை பேராசிரியராக இருக்கிறார்கள். அவர்களும் எழுச்சியோடு பேசக்கூடியவர். அதுபோல் இல்லை பிள்ளைங்க இல்லை, அந்த பிள்ளைங்களை வழிநடத்துகிற பெற்றோர்கள் தான் இந்த குடும்பங்களில் விரிசல்கள் வருவதற்கு காரணம் என்று சொல்லி வாதாடுவதற்கு திரு எபினேசர் வந்திருக்கிறார். அவரும் ஒரு தனியார் பள்ளியில் அவர் ஆசிரியராக இருக்கிறார். ஆனால் பல்வேறு தொலைக்காட்சிகளில் அவர்கள் பங்கேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர்கள் பங்கு பெற்று வருகிறார்கள். லுத்திரன் திருச்சபையை சேர்ந்தவர்கள். இறை ஊழியத்திலையும் ஈடுபட்டிருக்கிறார். அதுபோல் பெற்றோர்களை அணியில் பேசுவதற்கு திருமதி ரெனிட்டா ஜோசப் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களும் புரசவாக்கத்தில் இருக்கிற லுத்திரன் மகதலேனா மரியாள் அந்த லுத்திரன் பள்ளியில் ஆசிரியை. அவர்களும் பல்வேறு கிறிஸ்தவ பட்டிமன்றங்களில் ஈடுபட்டு சிறப்பாக பேசக்கூடியவர்கள். இப்போது நம்ம இந்த தலைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் பார்த்திங்கன்னா தலைப்பு என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்தவ குடும்பங்களில் விரிசல்கள் ஏற்படுவதற்கு. அதாவது குடும்பங்கிறது புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், குடும்பத்தை கட்டுகிறாள் என்கிற வசனம் இங்கே அடிக்கடி சொல்லப்பட்டது. கட்டும்போது எல்லாம் நல்லா தான் கட்டுறோம் வீட்டை. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆயிடுது, விரிசல் வந்துடுது. அது சில வீட்டில் 3 மாதத்தில் வந்துடுது, சில வீட்டில் 6 மாதத்தில் வருது, சில இதில் கடைசியாக அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு கூட ஆண் குடும்பத்தில் விரிசல் வருது, பிளவு வருது. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனை, பெற்றோரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு இப்போ ஒன்றுபட்டு வாழ்கிற பிள்ளைகள் பிரிந்து போகிறார்கள். காதல் திருமணம் செய்து திருமணம் புரிந்து கொள்கிறவர்கள் கூட 6 மாதத்தில் பிரிந்து விடுகிறார்கள். பெற்றோர்களுடைய பிரச்சனை பிள்ளைகளை பாதிக்கிறது, பிள்ளைகளுடைய பிரச்சனை பெற்றோரை பாதிக்கிறது. இதற்கெல்லாம் யார் பெரிதும் காரணம்? அண்மையில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தான் ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தி வந்தது, நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒரு 2 பெண் பிள்ளைகள், கல்லூரி மாணவிகள், அவர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவதற்கு ஒரு இடத்துல தற்கொலை முயற்சிக்கு போகிறார்கள். ஆனால் அங்கே எப்படியோ அவங்க தற்கொலைக்கு அந்த முயற்சியிலேருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். காப்பாற்றப்பட்டு அவர்கள் காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். காவல் நிலையத்தில் அவங்கள கேட்குறாங்க, ஏன் நீங்கள் 2 24 வயசு பொண்ணு ஒன்று, 22 வயசு பொண்ணு ஒன்று, உங்கள் அக்கா தங்கச்சி 2 பேருமா சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கணும்னு ஏன் முடிவு எடுத்தீங்க என்று கேட்டபோது, எங்கள் அப்பா அம்மா மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள். ஒருத்தர் பெரிய அதிகாரி, இன்னொருத்தர் பெரிய ஐடி அலுவலகத்தில், இன்னொருத்தர் பெரிய அலுவலர், பெரிய வீடு. ஆனால் எங்கள் அப்பா அம்மா எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள், எப்போதும் அவர்களுக்குள்ள கடுமையான பிரச்சனை. அதனால் நாங்கள் வீட்டில் நிம்மதியாக வாழ முடியவில்லை, படிக்க முடியவில்லை, எங்கள் கல்லூரி படிப்பை தொடர முடியவில்லை. இப்படிப்பட்ட பெற்றோரோடு வாழ்வதை விட இறந்தே போகலாம் என்று முடிவெடுத்து தற்கொலைக்கு வந்தோம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது காவல்துறையினர் அவர்களை ஆட்டி தேட்டி அனுப்புகிறார்கள். பெற்றோரையும் அழைத்து அவர்களுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புகிறார்கள். இது ஏதோ சாதாரண மற்ற குடும்பங்களில் நடக்கிற ஒரு நிலவரம் என்பது மட்டுமல்ல, கிறிஸ்தவ குடும்பங்களிலேயும் இதே நிலைதான். இன்றைக்கு குடும்ப நல நீதிமன்றங்களில் அதிக விவாகரத்து வழக்குகள் யாருடையது என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுடையது என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில்தான் நாம் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டி ஆக வேண்டும். இந்த பிரச்சனைக்கு இவர்கள் என்ன விடை சொல்லுகிறார்கள் என்று நாம் கேட்கலாம். கேட்டு அதற்கு பிறகு ஒரு முடிவை நாம் இறுதியாக நிறைவாக நாம் அந்த முடிவை அடைவதற்கு முற்படுவோம்.
உங்களுடைய உதவியையும் உங்களுடைய கவனத்தையும் நான் கேட்டு தான் கடைசியாக தீர்ப்பு சொல்லுவேன். அவங்க பேசுனதை நீங்கள் எந்த அளவு கவனிக்கிறீர்கள் என்பதை வைத்து உங்களுடைய கருத்தையும் உட்கொண்டு இறுதியாக ஒரு தீர்ப்பு சொல்லப்படும். இப்பொழுது இந்த 2 அணிகளின் வாதங்களை தொடங்கி வைக்கும்படி அவர்களை அழைக்கிறேன். முதலாவது, பிள்ளைகளால் தான் குடும்பங்களிலே விரிசல் ஏற்படுகிறது என்கிற அணியை தொடங்கி வைத்து திரு காஞ்சி கிருபா அவர்கள் இப்பொழுது பேசுவார். உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்துவ குடும்பங்கள் அலைகடலான திரண்டு வந்து ஒரு கடற்கரைக்கு பக்கத்தில் தங்கங்களாக உட்கார்ந்திருக்கின்ற உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகின்றேன். சார், பைபிளில் வந்து ஒரு வசனம் இருக்கு, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்னு ஒரு பைபிள் ஒன்று இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களுடைய சார்பில் இந்த பெற்றோர்களின் பிரதிநிதியாக நான் இங்கே நிற்கின்ற இந்த மேடையில், உங்கள் பெற்றோர்களே, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களின் சார்பில் ஒரு பிரதிநிதியாக இந்த மேடையில் இருக்கின்றேன். அழகான ஒரு வசனம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். எங்கே சுதந்திரம்? இந்த பிள்ளைங்க என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு எங்கள் சுதந்திரம் போயிடுச்சு. அதான் உண்மை. இந்த பிள்ளைங்களை வளர்த்து எடுக்கிறதுக்கு எங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் கொடுத்து எங்கள் ஆசாபாசங்களையெல்லாம் அழிச்சுக்கிட்டு எங்களுடைய சுதந்திரத்தை மறைத்து கொண்டு இந்த பிள்ளைகளை, எங்கள் செல்ல குழந்தைகளை வளர்ப்பதற்காக எங்களுடைய சுதந்திரத்தை எல்லாம் விட்டு விட்டோமே, அப்புறம் எப்படி ஆகும் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்? ரெண்டாவது, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு அழகான ஒரு கவிதையை சொல்லுவார். புத்தகங்களே, எங்கள் குழந்தையை கிழித்து விடாதீர்கள். இன்னைக்கு குழந்தைகள் புத்தகங்களை கிழித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு பைபிள் படிக்கிறதுக்கும் ஆர்வம் இல்லை, பள்ளிக்கூடம் போகிறதுக்கும் ஆர்வம் இல்லை. அம்மாவுக்கு தெரியாமல் அப்பாக்கிட்ட சண்டை மூட்டி விடுறதும், அப்பாவுக்கு தெரியாமல் அம்மாக்கிட்டையும், அம்மாவுக்கு தெரியாமல் அப்பாக்கிட்டையும் சண்டை மூட்டி விட்டுறது. இஷ்டப்பட்டு பைபிளை என்னைக்குனா படிக்கிறானா? சார், டெய்லியும் கஷ்டப்பட்டு தான் பைபிளை படிக்கிறான். சார், பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான்னு சொல்கிறாங்க. சண்டே சர்ச்சுக்கு எழுந்துரு, சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னா, எழுந்துடுறா, அதெல்லாம் முடியாதுவா, ஏன்டா அப்படின்னு. நீ தானே இயேசு சாமி தூண்லேயே இருப்பார், துரும்புல இருப்பாருன்னு, அதனால் நான் இங்கே இருந்துக்கிறேன், நீ கிளம்பி போ அப்படின்றான். பையன் நம்மக்கிட்டே வரான். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். ஏன்டா நீ சர்ச்சுக்கு வரலன்னு ஒரு குச்சியை ஓங்கினா அந்த குச்சியை அப்படியே பிடிக்கிறான். பிடிச்சி அப்படி வளைச்ச இன்னொரு வாட்டி எடுத்தீங்க அப்படின்றான். நம்மளே மயமுறுத்துறான். சார் நடுவர் அவர்களே, பெற்றோர்களே, இந்த பழமொழியை மனசில் ஏறி வச்சுக்கோங்க. தென்னையை பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர். உண்டா இல்லையா? இப்போல்லாம் ஒரு காலத்தில் நம்மலாம் இங்கே ஆயர் பெருமக்கள், மினிஸ்ட்ரிஸ் எல்லாமே இருக்கிறீங்க, தாய்மார்கள்லாம். நம்ம காலத்தில் எப்படி பேசுவோம்? ஒருத்தரை பார்த்துக்கிட்டா, ஜெபம் பண்ணியா, பைபிள் வாசித்தியா, வாக்குத்தத்தம் படிச்சியா, ஆன்லைன் பேருக்கு வரியா போகலாமா, கேம்பஸ் குருசர் ஸ்கிரிப்சர் யூனியன் போகலாமா, அப்படித்தானே நம்ம விசாரிப்போம். ஆனால் இப்போ இருக்கிற பசங்க ஒருத்தரை மீட் பண்ணும்போது, லைக் பண்ணிட்டியா, ஷேர் பண்ணிட்டியா, கமெண்ட்ஸ் போட்டியா, ஐயா எனக்கு இங்கே பத்தவே இல்லை, இங்கே பாருங்கள் டாட்டா தீர்ந்து போச்சு, ஃபுல்லாக முழுக்க ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாமே போச்சு. நிறைய செய்திகள் இருக்கு. ஆனால் நடுவர் அவர்கள் தட்டி விட்டார். அவர் மைக்கை தட்டவில்லை, என் இதயத்தை அல்லவா தட்டி விட்டார். இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓர வஞ்சனை. ஆயர் பெருமக்கள் தயவு கூர்ந்து என்னை மன்னிக்கணும். பைபிளில் ஓர வஞ்சனை. தாய்மார்களுக்கு மட்டும் நல்ல வாசனம். ஒரு தாய் தேற்றுவது போல், அதே போல் ஒரு தாய் தேற்றுவதற்போல், ஒரு தாயினுடைய கருவறையில் எல்லா தாய்களுக்கே வரும். அப்பாவுக்கு தகப்பனுக்கு ஒரே ஒரு வசனம் தான் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சேன், ஒரு தகப்பன் சுமப்பது போல. இந்த பையன் இதை மேற்கோள் காட்டுறான். எப்பா, பைபிளில் ஃபுல்லாக அம்மாவுக்கு தான் சப்போர்ட்டு, உங்களுக்கு வசனமே இல்லைப்பா அப்படின்னு என்னையே திருப்புறான். ரொம்ப இந்த பசங்களாண்ட வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம். நான் எப்பவுமே யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தாத நிறைய இருக்குங்க. நான் நிஜமாக சொல்கிறேன், நிறைய இருக்குது. நிறைய செய்திகள் கொண்டு வந்தேன். நடுவருக்கு கட்டுப்படுபவன், அவனுடைய மாணவன் என்ற முறையில் அவர் கீழ்த்த கோட்டை என்றைக்குமே தாண்டியதில்லை. ஒன்று மட்டும் சொல்லி நான் நிறைவு பெறுகின்றேன். மனுஷியபுத்திரன் ஒரு அழகான ஒரு கவிதை சொல்லுவார். அவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷியபுத்திரன் மனிதர்களை பற்றிய ஏமாற்றங்களும் கசப்புகளும் நச்சுத்தன்மை கொண்டவை. மனிதர்களை பற்றிய ஏமாற்றங்களும் கசப்புகளும் நச்சுத்தன்மை கொண்டவை. என் மனம் வறண்டு கிடக்கிறது.
நெஞ்சத்தின் ஆழத்தில் கொந்தளிக்கும் கடல்களை மறைத்து கொண்டு அன்றாடம் அங்கும் இங்கும் போய் வருகிறேன் என்று சொல்வது போலத்தான் இங்கே பெற்றோர்கள் எல்லாம் தங்கள் உள்ளத்திலே இந்த பிள்ளைகள் மீது இருக்கின்ற அந்த ஏக்கம், பிள்ளைகள் மீது இருக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு, கனவுகள் எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு என் மகன் என் மகள் எப்படி வருவான், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவானா, நம்பிக்கையுள்ள விசுவாசம் உள்ள ஒரு மகளாக வருவானா என்ற எண்ணிக்கையில் ஒவ்வொரு நாளும் பெற்றோர்கள் ஏங்கி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்களே, அதைத்தான் மனுஷபுத்திரனுடைய கவிதை எனக்கு நினைவு ஊட்டுகிறது. நடுவர் அவர்களே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன சாமுவேலை போல, நம்பிக்கையோடு கோலியாத்தை எதிர்த்து வீழ்த்திய அந்த தாவீதை போல, 5 அப்பம் 2 மீனும் கொடுத்த அந்த குட்டி சிறுவனை போல பிள்ளைகள் எங்களுக்கு கிடைத்திருந்தால் குடும்பத்தில் விரிசிலே வந்திருக்காது. நன்றி, வணக்கம். அடுத்தது பெற்றோரை அணியிலிருந்து திரு எபினேசர் வருகிறார். பிள்ளைகளை பெற்றோர் எப்படியெல்லாம் பாடுபடுத்துகிறார்கள், பெற்றோரை பிள்ளைகளெல்லாம் எப்படி பாடுபடுத்துகிறது என்று 2 பக்கமும் பேசலாம். ஆனால் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று திருமறை நமக்கு போதனை கொடுக்கிறது. எப்படியாவது பெற்றோரை பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய கடமையை பற்றி திருமறை சொல்லுகிறதா? அதை எதிர்கட்சிக்காரர்கள் சொல்ல வேண்டும். வானுக்கு நிலவழகு, வண்ண மீனுக்கு உடலழகு, தேனுக்கு சுவையழகு, தெள்ளு தமிழுக்கு அழகு, இந்த அவைக்கு யார் அழகு, வேறு யார் அழகு, அவையினரே நீங்கள் தான் அழகு, உங்கள் அனைவரையும் செந்தமிழால் மாலை கட்டி பூந்தமிழால் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, அண்ணன் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போனார், முழு பூசணிக்காக சோத்துல மறைச்சு. நான் கேட்குறேன், வேண்டா வெறுப்பா என் பிள்ளைய பெறுவானே, அதுக்கு காண்டாமிருகன்னு என் பேரை வைப்பானே. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்னு வேதாகமே சொல்கிறது. சிறு பிள்ளைகளின் இடத்தில் வர இடம் கொடுங்கள் என்று நம்முடைய இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். பிள்ளைகள் இல்லாத வீட்டில் கேட்டு பாருங்கள், அங்கு மகிழ்ச்சி இல்லை என்பது தெரியும். பிள்ளைகள் நம் அன்பில் பூத்த முல்லைகள், தொல்லைகள் இல்லை என்பதை அண்ணன் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் பெரிய பிரச்சனைக்குள்ளானதற்கும் குடும்பம் விரிசல் ஏற்படுவதற்கும் முதல் காரணமாக இருந்ததே ஆதாம் ஏவாளுடைய குடும்பம் தான். அதில் பிள்ளைகள் எங்கேயும் வந்து விரிசலை ஏற்படுத்தல. நடுவர் அவர்களே, பிள்ளைகள் என்பவர்கள் பெற்றோரின் கையில் இருக்கின்ற களிமண்ணை போன்றவர்கள். பெற்றோர்கள் தான் அவங்கள குரங்கா பிடிக்கலாமா இல்லை கோயிலா மாற்றலாமா என்றதை முடிவு பண்ணணும். 1 தீமோத்தேயு 3:4 சொல்கிறது, தனது சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல ஒழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுவனுமாய் இருக்க வேண்டும். பெற்றோர்கள் இருக்கிறார்களா என்பது கேள்வி. பெற்றோர்கள் இருக்கிறார்களா என்பது கேள்வி. அன்னைக்கு அப்படிதான் ஒரு அப்பா என்ன பண்ணியிருந்தார், ஒரு பையனை போட்டு வேகமாக அடிச்சுட்டே இருந்தார். ஏன்னா அடிக்கிறீங்கன்னு கேட்டேன். 2 லட்ச ரூபா கொடுத்து இவனை பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன் தம்பி, இவனுக்கு சன்னுக்கும் 3க்கும் வித்தியாசம் தெரில அப்படின்னாரு. உடனே ஒரு ஆள் வெளியே இருந்து ஓடி வந்து சொன்னார், நீ முதல்ல புள்ளி அடிக்கிறத நிறுத்து, அவனுக்காவது சன்னுக்கும் 3க்கும் தான் வித்தியாசம் தெரில, உனக்கு உன் சன்னு எது என் சன்னு எதுன்றதே வித்தியாசம் தெரியாமல் என் புள்ளியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னார். இன்று முதல்ல பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு பணத்தை சேர்க்கிறேன் என்று அவர்கள் நிகழ்காலத்தை கரியாக்கி கொண்டிருக்கிறீர்களே. அன்னைக்கெல்லாம் அம்மா ஆகாயத்தை பார்த்து சோறு ஊட்டினார்கள், இன்று ஆண்ட்ராய்டு போனை காட்டி சோறு ஊட்டுகிறார்கள். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு பாட்டு போட்டாதான் குழந்தை பாடுது. அன்று எபிரேய பெண்மணிகள் தங்கள் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கின்ற பொழுது கூட திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருந்துதான் என்ன பண்ணாங்க, எல்லாவற்றையும் சொன்னார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்று நம்முடைய அப்பா அம்மாலாம் சண்டே ஸ்கூலுக்கு போனியா, வசனம் படிச்சியா அப்படின்னு சொன்னாதான் நமக்கெல்லாம் சோறு போட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன பிள்ளைகள் செல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று கேட்கிறார்களே. முதலாக இந்த செல்போனை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தியது யார்? அதனால தானே குடும்பத்தில் விரிசலே வருது. நீதிமொழிகள் 22:6 சொல்கிறது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நீ நடத்து அப்படின்னு. இன்னைக்கு நீங்கள் நடத்திட்டீங்களா? குடும்ப ஜெபத்தில் பிள்ளைகளை உட்கார வச்சுட்டீங்களா? வசனம் சொல்கிறத கேட்டுட்டீங்களா? நடுவில் நான் இப்படி கேட்கின்றேன், கெட்ட வார்த்தையை பிள்ளைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யார் சொல்லுங்க பார்ப்போம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுதுன்னு சொல்லுது. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யாரு? அப்பா அம்மா பேசுகிறாங்க, அதை கேட்குற பிள்ளைகள் பேசுகிறது. அப்பொழுது நாம் முன்மாதிரிகளாக வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் அந்த வழியில் நடப்பார்கள். கராத்தே கிளாஸுக்கு போ, ஃபியூச்சர் நல்லா இருக்கும். நீட் கோச்சிங்க்கு போ, ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஐஐடிக்கு போ, ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு ஃபியூச்சர்னு அவர்களை டார்ச்சர் செய்து ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களே. நீ பைபிளை எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு போடா, ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இங்கே வந்து எங்கள் கூட உட்காரு, நம்ம கொஞ்ச நேரம் பேசுகிறேன். இன்று பேசுவதற்கே
உங்களுடைய பிள்ளைகளோடு நேரம் இல்லாமல் இருக்கின்றார்களே, அப்புறம் எப்படி இப்படி இவங்க என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகளை வழி நடத்துவாங்க. உங்கள் பிள்ளைகள் திறனற்று போகாதபடி கோபப்படுத்தாதீர்கள், கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் வளைப்பீர்களாகன்னு அட்வைஸை பெற்றோர்களுக்கு பைபிள் கொடுக்குது. கொலேசியர் 3:21 இவங்க கொடுத்துட்டாங்களா? முதல்ல பெற்றோர்களுக்கு இன்று பிள்ளைகளோடு பேசுவதற்கு, அறிவுரை சொல்வதற்கு, வேதத்தின் வழியில் நடத்துவதற்கு நேரம் இருக்கிறதா? தமிழகத்தில் மட்டும் 25,525 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஆராய்ச்சி முடிவுகள் என்ன தெரியுமா சொல்கிறது? தனிமை. அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அன்று. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் ஆயாக்கள் வளர்ப்பினிலே இன்று. ஏன்னா வீட்டில் அம்மா இருக்கிறது இல்லை, அதுதான் மிகப்பெரிய தொல்லை. இன்று நடத்த வேண்டிய வரியில் நடத்தாதனால தனிமை. எங்கள் அப்பா அம்மா சண்டையை பார்த்து என் மன உளைச்சல்னு சொல்லி 25,525 பேர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டு தற்கொலையே செய்திருக்கிறாங்க. நம்முடைய மொத்த விழுக்காட்டில் 32% மாணவர்கள் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த குடும்ப விரிசலுக்கெல்லாம் யார் காரணம்? பெற்றோர்கள் தானே. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க, பிள்ளைகளே இல்லைனாலும் குடும்பம் இருக்கும். ஒருத்தர் குழந்தைகள்னாலும் குடும்பம் இருக்கும். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, புருஷனும் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் என்று 1 கொரிந்தியர் 7:3 சொல்லுகிறது. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீதிமொழிகள் 19:13 சொல்கிறது, மனைவியின் சண்டைகள் என்னது? ஓயாத ஒழுக்கு. அப்போ புத்தியுள்ள ஸ்திரீயாய் வீடு கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் எப்படி முன்மாதிரிகளாக நடக்கின்றோமோ அப்படிதான் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய வழியில் நடப்பார்கள். இன்று பிள்ளைகள் இல்லை என்றாலும் குடும்பத்திற்குள்ளாக விரிசல்கள். ஏனென்றால் கணவன் மனைவிக்குள்ளாக விட்டு கொடுக்கின்ற பரஸ்பரம் இல்லை. நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் இம்மை வாழ் இறுதி மட்டும் உன்மேல் அன்பு செலுத்துவேன்னு சொன்னாருமே, ஆனால் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்துவதில்லை. அதனால்தான் இன்று குடும்பங்கள் அநேக பிரச்சனைகள், விவாகரத்து என்று இன்று எதையோ நோக்கி நம்முடைய சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்காது. சிம்பிளை விளையிறது கொம்புல விளையாது. சிறு வயதிலிருந்தே நீங்கள் பக்குவப்படுத்தி விட்டால் பிள்ளைகள் எப்பொழுதும் உங்களுக்கு விரிசல்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் விழுந்து விடும் விழுதுகளாக அல்ல, நல்ல இலைகளை விடும் கிளைகளாக வளருவார்கள் என்று கூறி, குடும்பத்தின் விரிசல்களுக்கு காரணம் முன்மாதிரியாக வாழாத பெற்றோர்களே என கூறி, வள்ளுதல் ஒன்செங்காந்த லாம்பல் அனிச்சம் தன்கைய குவிலை குறிஞ்சி வெற்றி தேமா மணிசகை உருதுநாறு அவிழ்துத்து உந்துள் குவிலம் வடவனம் வாகை வான்பூங் குடசம் பைனி வாணி பல்லினர் காயா விரிமலர் ஆதரை போந்தல் திலகம் ஆகிய செம்பொன் மலர் தூவி கேட்டவோ வாய்ப்பளித்த அனைவருக்கும், வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவருக்கும் என நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிறிஸ்தவ குடும்பங்களிலே, நம்முடைய குடும்ப அமைப்புகளிலே தெய்வ பயம் இருக்கின்றதா? நம்முடைய கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் திருமணத்தப்ப ஒரு சம்பிரதாயம் உண்டு. என்னன்னா வெட்டிங் மார்ச். கல்யாணம் ஆன பிறகு கணவனும் மனைவியுமா அவங்க 2 பேரும் அப்படியே நடந்து போவாங்க அந்த ஏல்ல. United in his name.